அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசிரியர் தங்கள் பகுதியில் பள்ளி செல்லா குழந்தைகளை கண்டறிந்து டிஎன்எஸ்சிடி ஆப் மூலமாக எவ்வாறு பதிவு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா OOSC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா நெவர் என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட், மைக்ரேட் ஸ்டூடெண்ட், அவுட் சைட் காமன் பூல்னு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் சர்வே செக் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நீங்கள் சர்வே நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வரும். அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பிளாக் அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த பிளாக்கோட நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் பாடின்னு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து நிறைய நேம் லிஸ்ட் வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. உங்கள் பள்ளி பகுதி வந்து எந்த லோக்கல் பாடியில் அமைந்திருக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனது வந்து நம்பியூர் டவுன் பஞ்சாயத்து உட்பட்ட பள்ளிகளாக இருக்கிறனால நான் வந்து அதர்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். உங்கள் பள்ளி பகுதி வந்து எதில் இருக்குதோ அதோட நேம் லிஸ்ட் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. அதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பகுதியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டவுன் பஞ்சாயத்து உட்பட்டனால அதர்ஸ்னு செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேபிடேஷன் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த ஹேபிடேஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது உங்கள் பள்ளிக்கான ஹேபிடேஷன் வந்து அதில் வந்து நமக்கு ஷோ ஆகும். இல்லை அப்படின்னா அந்த நேமை வந்து நம்ம டைப் பண்ணியோ அல்லது வந்து ஆட் பண்ணுற மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து டவுன் பஞ்சாயத்து போட்டதுனால நான் அதை அதர்ஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள் பள்ளி பகுதி வேறு பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹேபிடேஷன் நேமை வந்து டைப் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அதில் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நெவர் என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் பள்ளி பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் உங்கள் பள்ளி பகுதியில் வந்து நெவர் என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் வந்து ஒருவேளை உங்கள் பள்ளியில் நெவர் என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் பேக் போயிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட நேம், அவங்களுடைய அட்ரஸ் மற்றும் அவங்களுடைய எந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டவங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார் மார்க் போட்டது எல்லாமே எல்லா காலங்களும் நம்ம ஃபில் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய கம்யூனிட்டி, அவங்களோட ரிலீஜியன், அவங்களுடைய ஃபாதர் மதர் நேம், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து எடுத்து டேரெக்டாக அப்லோட் பண்ணலாம். இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேலரியில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வந்து நெவர் என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட் இருந்தால் இந்த ஃபார்மை வந்து நம்ம அவசியம் வந்து ஃபில் பண்ண வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.